ஹலோ. சொல்லுங்கள் பிரதர். எங்கே இருக்கீங்க? நம்ம நம்பர் பக்கத்தில் ஏதாவது 1 2 எழுதியிருக்கா? சரி, ஓகே, அங்கே இருங்க, நம்ம பையனை வர சொல்கிறேன். டேய் தீனா, அண்ணே இங்கே வாடா. அண்ணே 6ஆம் நம்பர் கிட்ட ஒரு வண்டி பஞ்சராகி நிற்கிதான், அதை போய் என்னென்னு போய் பார்த்துட்டு போ. அண்ணே அப்போ இந்த வண்டி பஞ்சர் பார்த்துட்டியா? பஞ்சர்லாம் பார்த்துட்டேன், இன்னும் காற்று தான் அடிக்கணும். சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. டேய் தீனா நில்றா. பட்டாணி சொல்லண்ணா. ஃப்ளாஸ்க்கை கொடுத்து விடு, டீ வாங்கிட்டு வரட்டும். சரிண்ணா. இந்தாடா. யாரா? டேய் என்னடா எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஃபோனை மாத்திரனாலும் கேட்க மாட்டேறான். என்னடா இங்கேயும் டவர் கிடைக்கலையா? எனக்கு கொஞ்சம் தான். நேற்று மட்டும் அந்த நாய் வீட்டை ஒழுங்காக பூட்டிகிட்டு போயிருந்தா நாம் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பண்ணுறது, அடுத்த நிமிஷம் நம்ம கையில் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணால் எல்லாமே நம்ம கையில் தான் மச்சி இருக்கும். ஓ அப்படியா? இப்போ நம்ம வரவில் பைக் பஞ்சர் ஆச்சுல்ல, அது என்ன நம்ம கையில் இருந்தது? நம்ம பிளான் ஊருக்கு போகிறது தானே. நம்ம என்ன தான் பக்காவாக பிளான் போட்டாலும் மேலே இருக்கிறவங்க போட்ட பிளான் தான் பக்காவாக நடக்கும். இதே அந்த ஆள் நமக்கு வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆகணும்னு பிளான் பண்ணியிருந்தானே வையி, கொஞ்சம் யோசிச்சுப்பார். அதுக்கு இந்த பிளானே பரவாயில்ல தானே. அப்போ கடைசி வரைக்கும் அந்த ஆள் நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, அப்படி தானே? அப்படி இல்லைடா, நம்ம லைஃப் நம்ம கையில் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்காங்கல்ல அவங்க கையிலையும் இருக்குது. புரியலையே. இப்போது நம்ம ஓனருக்கு மெடிக்கல் ஷாப்பை கைமாற்றி விட்டால் தான் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குன்னு ஒரு சூழ்நிலை வரப்போ அதை நமக்கு கொடுக்குறது இருக்குல்ல, அதான் நம்ம எத்தனை நாள் நினச்சிருப்போம் நமக்கு சொந்தமாக ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு. அது ஒர்க் அவுட் ஆனது ஓனரால் தானே. இதே அவருக்கு ஒரு பையன் இருந்திருந்தானோ ஐயே, இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை ராஜா. அதான், அவ்வளோதான். அப்போது அவரோட கஷ்டம் நம்மளோட இஷ்டப்படி மாறி இருக்கு, அதானே? அவரோட விருப்பம் நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அது அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம், ஆனால் அது இப்படி முடிஞ்சிருச்சே. எப்படி? அதான் நம்ம கதவு திறந்து போட்டு போனது திருடனுக்கு தொக்கா மாட்டிக்கிச்சு. நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு கனெக்ஷன் முன்ன பின்ன தெரியாத நம்ம எல்லாத்தையும் இணைச்சிருக்கு மச்சி. முன்னாடியே சொன்னல, நம்ம லைஃப் டிசைட் பண்ணுறது நம்ம கையில் மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கையிலையும் இருக்குது. இங்கே ஒருத்தன் லைஃப்பில் நடக்கிற சம்பவம் ஒருத்தருக்கு நல்லதாகவும் இன்னொருத்தனுக்கு கெட்டதாகவும் அமையும். முக்கியமாக நீ சொல்கிற ஒரு சாதாரண வார்த்தையால், வெறும் சாதாரண வார்த்தை தான் மச்சி, ஆனால் அந்த ஒரு வார்த்தையால் உன்னை சுற்றி இருக்கிற மனுஷங்களோட வாழ்க்கையில் பல விஷயம் மாற்றும். ஆனால் அதை சொன்ன உனக்கு தெரியாது அது உன்னால் தான் நடந்துச்சுன்னு. உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது இது அந்த ஒரு வார்த்தையில் தான் நடந்துச்சுன்னு. இவ்வளோ ஏன்டா இப்போ நம்ம லைஃப்பில் நடந்துகிட்ருக்க இந்த நிமிஷம் கூட எங்கேயோ எவனோ ஒருத்தன் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தையால் கூட நடந்துகிட்ருக்கலாம்.
நம்ம வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு மச்சி. ஆனால் அது நமக்கு தான் தெரியறதில்ல. நம்ம வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையோட நல்லது கெட்டதை நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும். அதான் பிரபஞ்ச விதி. பிரபஞ்ச விதியா? அப்படின்னா? இங்கே பிரபஞ்ச விதின்னு ஒன்று இருக்குது. நம்ம லைஃப்பை இயக்கிக்கிட்டு இருக்க பிரபஞ்ச விதி. காரண காரியம் இல்லாமல் நம்ம லைஃப்பில் எதுவுமே நடக்கிறதில்ல. அப்போது நம்ம பணம் காணாமல் போனது நல்லதுக்குன்னு சொல்ல வரியா? அது தெரியாது. ஆனால் நல்லது கெட்டது கலந்தது தானே வாழ்க்கை. ஒரு இழவும் புரியல. சரி, உனக்கு ஒரு நாள் புரியும். வா போகலாம். ஏய், நான் வரலடா. அவனுங்களாம் பார்த்தாலே காண்டா இருக்கு. நீ போயிட்டு வா. டேய், இந்த மாதிரி ஆளுங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்துக்கிட்டே தான்டா இருப்பாங்க. வா. எப்பா சாமி, நீ போப்பா. இது வரைக்கும் பேசினதே எனக்கு எதுவும் புரியல. நல்லா சொல்கிறான் டீட்டெயில். கடவுளே, இன்னும் எங்களுக்கு என்னென்ன பிளான் வச்சுருக்கியோ. தம்பி, தம்பி, அண்ணா, தம்பி யாராவது இருக்கீங்களா? தம்பி, விக்கி. டே விக்கி. என்னாச்சுடா? எங்கடா எவனையுமே காணோம்? அதான்டா சொன்னேன். அங்கே பாரு, வண்டி வேறு அப்படியே போட்டு வச்சிருக்கானு. என்ன வெறுப்பேற்றுறாங்களா நம்மள? டேய், நம்மளை வெறுப்பேற்றி என்னடா பண்ண போகிறானுங்க? அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா என்ன? எங்கடா போய் தொலைஞ்சாங்க? டேய், நான் அந்த காட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரேன். நீ இங்கே இரு. சரி போ. இரு வரேன். அண்ணா, டேய் தம்பி, அண்ணா, தம்பி, பிரதர். என்னாச்சுடா? டேய், அங்கேயும் யாரையும் காணோம்டா. பைத்தியக்கார பசங்க எங்கே தான் போய் தொலைஞ்சாங்க. ஏய், காட்டுக்குள்ள நல்லா பார்த்தியாடா? பார்த்தேன்டா, அங்கே யாரும் இல்லை. பக்கமாக வர வண்டியெல்லாம் பஞ்சர் இருக்கிறது இவனுக்கு தான்டா. நினைச்சேன். திருட்டு பசங்க இவனை மூஞ்செல்லாம் பார்க்கும்போது சந்தேகப்பட்டேன்டா. ரொம்ப யோக்கிய மாதிரி பேசினானுங்க. ஆமா, நம்ம வண்டி இப்படி பஞ்சர் ஆக்கியிருப்பானுங்க. பைபாஸில் வரும்போது நீ முள்ளுக்காட்டுக்குள்ளே போனல, நான் கூட வாட்டர் பாட்டில் எடுத்து வந்தேனே, அந்த டைமில் தாண்டா ஆணி சொருகி இருக்கானுங்க. சாரி, செம்ம அர்ஜென்ட், அதான் லேட் ஆயிடுச்சு.
பிரதர் பஞ்சர்லாம் போட்டாச்சு, காற்று மட்டும் அடிச்சு தரேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 2 நிமிஷம் தான். டேய் கம்னரா, இவங்களை பார்த்தா யோகியமான ஆள் மாதிரியே தெரில. இப்போ வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? டேய் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புற வேலையை பார்க்கலாம்டா. டேய் சும்மா எப்போ பார்த்தாலும் என்னைய கம்முன்னு இருக்கும். முதல்ல இங்கேருந்து போகலாம். என்ன இந்தா வைடா, கிளம்பலாம் வை. பிரதர் வண்டி ரெடி. எவ்வளோ ஆச்சு பிரதர்? 150. ஆ ஓகே பிரதர். ஓகே பிரதர். சீக்கிரம் வாடா விக்கி.